இந்த போர் வந்துரும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் தான் இந்தியாவிலேருந்து அங்கே தூதரகம் இந்தியர்கள் அத்தனை பேரும் கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எடுத்து வெளியேறிடுங்க. வெளியேற சொன்னதுக்கப்புறம் நேற்று சூழல் வேறு மாதிரி மாறுது. 1.25 லட்சம் கோடி ரூபா அந்த கப்பல், அப்புறம் இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய கப்பல், இருக்கிற அத்தனை டெக்னாலஜி உள்ள கப்பல், அதில் ஒரு டாய்லெட் ஒழுங்காக வைக்க முடியலையா அப்படின்னு எல்லாம் காரி துப்புறாங்க. அப்போது உன்னுடைய கப்பலில் டாய்லெட்டே இந்த லட்சத்தில் இருக்குன்னு உங்கள் கப்பல் எந்த லட்சணத்தில் இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃப்ளைட்டு அங்கே எல்லாம் வச்சுட்டோம். அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காசு செலவாகும்ல, வச்சுட்டோம். அப்புறம் அங்கே அடிக்காமல் நாங்கள் திரும்பினா நமக்கு பேர் கட்டி போயிடும். ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக்காவது பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப் வெளியிட்டது. ஓகே, அந்த வெளியிட்டதுக்கு பென்டகனில் பயங்கரமான எதிர்ப்பு. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் நாங்கள் பேச போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்பர் 1, இந்த என்ரிச்மெண்ட்டை பற்றி பேசு. என்கிட்ட கையில் இருக்கிறதுல ஒரு 430 கிலோ இருக்கா, அதில் பாதி இதை நாங்கள் வேறு நாட்டுக்கு கொடுத்துட்றோம், பாதி எங்களோட சொந்த யூஸுக்கு பயன்படுத்துவோம், அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது, இதை தவிர வேறு எதையும் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முதல்லே முட்டுக்கட்டை போட்டாங்க. ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருந்தினர் அரசியல் சமூக திறனாய்வாளர் கசாலி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த போர் உச்சக்கட்டத்தை நோக்கி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் அதோடைய தன்மைகள் மாறிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இதை போர் வந்துடும் அப்படிங்கிற பயங்காட்டுற மாதிரிலாம் இது அது வந்துடக்கூடாதுங்கிறதா எல்லாருடைய எதிர்பார்ப்பும். அதை தாண்டி அங்கேருந்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு முன்னேற்றத்தை காட்டுற மாதிரி, போருக்கான ஒரு முன்னேற்றத்தை காட்டுற மாதிரி இருக்குது. நேற்றுக்கு முதல் நாள் இந்தியாவர்கள்லாம் ஈரான் இது வெளியேறுங்க அப்படின்னு சொல்லி வந்ததாக ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் போருக்கான அலர்ட் மெசேஜஸ் ஈரானுக்கு வந்த மாதிரி செய்திகள் இருக்குது. இப்போ அங்கே என்ன மாதிரி நிலைமைகள் இருக்குது? இந்த போருக்கான சூழல் ரொம்ப போர் மேகங்களுக்கான சூழல் ரொம்ப கணிஞ்சிருக்குதா? இது நம்ம டீட்டெயில் என்ன பேசிக்கலி என்ன சொன்னோம்னா, இந்த போர் வந்துரும் அப்படிங்கிற ஒரு பெர்செப்ஷனில் தான் இந்தியாவிலேருந்து அங்கே தூதரகம் என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவிலேருந்து லெட்ரு இந்த மாதிரி இம்மிடியேட்டாக இந்தியர்கள், அது யாராக இருந்தாலும், ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, விசிட் பண்ணாலும் சரி, பில்கிரிமேஜ் போனாலும் சரி, பிஸ்னஸுக்கு போனாலும் சரி, சும்மா ஜஸ்ட் டூரிஸ்ட்டாக போனாலும் சரி, அத்தனை பேரும் கிடைக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் எடுத்து வெளியேறிடுங்க அப்படின்னு முந்தா நாள் மெசேஜ் வந்தது. அது இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் அமெரிக்கா, போலண்டு, ஆஸ்திரேலியா எல்லா நாடுமே அவங்கவுங்க தூதர்கள் மூலமாக ஈரான்லேருந்து வெளியேறிங்கன்னு சொல்லி தகவல் வந்தது. அப்போ அப்படி வருது அப்படின்னா போர் மேகம் ரொம்ப நெருக்கமாக சூழல்னு அர்த்தம். அப்போ போர் கிட்டத்தட்ட வந்துருச்சு அப்படிங்கிறது முந்தா நாள் சூழல். ஓகே, அப்போது நேற்று சூழல் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் இந்த ஈரான் இது பிரச்சனை முடிஞ்சு அங்கே யூஎஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அந்த கப்பல், இந்த கப்பல் ஒன்று வெளியேறணும், இல்லை அடிபட்டு தண்ணிக்குள்ளே முங்கணும், 2 ஒன்று. இங்கே போர் இல்லாமல் ஈரான் அப்படி அமைதியாக அடுத்த கட்ட வேலை அவங்க பார்க்கணும், அல்லது ஈரான் பாதி அழிஞ்சு போகணும். ஏதோ 2 விஷயந்தான் அங்கே. அந்த மாதிரி சூழலில் இங்கே இருக்குது. இப்போ அங்கே அத்தனை நாடுகளும் அப்படியே எல்லோரும் வெளியேற சொல்லிட்டாங்க. வெளியேற சொன்னதுக்கப்புறம் நேற்று சூழல் வேறு மாதிரி மாறுது. அங்கே என்ன மாதிரி மாறுது அப்படின்னு எடுத்தாச்சுன்னா, முந்தா நாளே ஒரு எஸ்எம்எஸ் ஈரான் மக்களுக்கு ட்ரம்ப் பேரில் வந்தது. நீங்கள் பாதுகாப்பாக இருங்க ஒரு மாதிரி. அந்த அனுப்பியிருக்காங்க. ட்ரம்ப் அனுப்பல, ட்ரம்ப் பேரில் அமெரிக்கா. அதாவது இவங்க ஏஐ மூலமாக இது பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க. ஆனால் ட்ரம்ப் எடுத்த மாதிரி இந்த மக்கள் நீங்கள் சேஃபாக இதாக இருக்கணும், உங்கள் ரெஜிம் சரியில்லைன்ற மாதிரி, உங்கள் தலைமை அவர் கம்பெனி சரியில்லை, நீங்கள் பாதுகாப்பாக இருங்க அப்புறம் ட்ரம்ப்பு அப்படின்னு வாய்ஸில் இதுலன்னு சொல்லி எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் அப்படின்னு கொடுத்தது எல்லாம் பயங்கரமாக வந்துச்சு. நமக்கு ட்ரம்ப்பே சொல்லியிருக்காருப்பா. இப்போ நமக்கு இங்கே என்ன சொன்னால், திடீர்னு பிரைம் மினிஸ்டர் இதுலேருந்து அமித்ஷா மெசேஜ் பண்ணிட்டாங்க. அமித்ஷா இல்லை மோடி நமக்கு மெயில் போடுவாங்க. அந்த மெயில் பார்க்கணும், ஏப்பா மோடியே நமக்கு மெயில் போட்டுருக்காரு அப்படின்னு வரும். சிலர் வாய்ஸில் வரும். அந்த மாதிரி இப்போ நமக்கு மோடி வாய்ஸில் ஹலோ மித்ரான் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படி இப்போ மோடியே நம்மகிட்ட பேசுகிறாருப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஜெர்க் வருமா, இது ஒரு சென்டிமெண்டலாக வருமா. அந்த மாதிரி ட்ரம்ப்பு ஈரான் மக்கள்கிட்ட அத்தனை பேர்ட்டையும் டெக்ஸ்ட் மெசேஜ் பேசுகிற மாதிரி எல்லாத்தையும் அனுப்பிச்சி விட்டாங்க. அது மக்களில் எப்படி பார்த்தாலும் எல்லா நாடுகள்லேயும் முட்டாள் மக்கள் இருப்பாங்கல்ல, இருக்கிறதுலே அதிகமான முட்டாள் மக்கள் இருக்குது அமெரிக்கா. ஏன் தெரியுமா? ட்ரம்ப் மாதிரி ஒருத்தரை தேர்ந்தெடுத்தனால. அது சொல்லுவாங்க, இது நம்மளுடைய கருத்து இல்லை, அது சொல்லுவாங்க. அது மாதிரி டெக்ஸ்ட் மெசேஜ் வந்துச்சு. அப்புறம் இந்தியாவிலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, போலண்டு, யூஎஸ் எல்லாம் மக்கள் அங்கேருந்து அந்தந்த நாட்டு மக்களை வெளியேற சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நேற்று என்ன நடந்திருக்கு? 2 முக்கியமான விஷயம்
இந்த போர் வரும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் வராதுன்றாங்க. அதாவது தள்ளி போகும் அப்படின்னு. என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து இங்கே யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்டு அப்படிங்கிற வந்து ஒரு காமெடியான ஒரு விஷயந்தான். அது எல்லா ஊடகத்துலேயும் வந்துருச்சு, வீடியோவோடு வந்துருச்சு. அங்கே வந்து 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. டாய்லெட்டு பிரச்சனை, போக முடியாமல் க்யூவில் நிற்கிறாங்க. நம்ம படத்தில் இருக்கிற மாதிரி இது வந்து நான் வந்து இப்போ என்னோடய சேனல்லையும் பேசியிருக்கேன். ஆனால் என்னென்னா, டாய்லெட்டு பிரச்சனை வந்து ஒரு சாதாரண ஒரு டாய்லெட்டெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு இருப்பாங்கல்ல, அது வந்து சைக்காலஜிக்கலாக டாய்லெட்டு தான் பிரச்சனையே. 5000 பேர் இருக்காங்க, டாய்லெட் வந்து தண்ணியாக இருக்குது, அங்கே இருக்குது, போக முடியல, டாய்லெட் போக முடியல. அவங்க எவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுவாங்க ஒன்று இருக்குல்ல. அதுக்கப்புறம் சப்போஸ் நிலத்தில் இருந்தாங்கன்னா, அவங்க கேம்பில் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, சரி டாய்லெட் சரியில்லையா, வெளியில் வந்து காத்தாட போயிடுவாங்க. இங்கே வந்து கடலாட போக முடியாதுல்ல. வெளியில் ஆட்கள் இறங்கி அங்கங்கே போனாங்கன்னா என்ன நடக்கும், இந்த வந்துட்டாங்கடா சொல்லிட்டு எதிரிகள் வந்து ஷூட் பண்ணிடுவாங்கல்ல. ஸோ அடக்க ஒடுக்கமாக இதுக்குள்ளேயே இருக்கணும். 5000 பேர் வந்து ஒரு கப்பலுக்குள்ளே இருக்கணும், சிறை, அதாவது கடலில் ஒரு சிறை அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி சூழலில் அவங்க வந்து மென்டலாகி போயிட்டு இருக்காங்கன்ற அந்த இதெல்லாம் வருது. அந்த டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் படித்தா வரும். அவங்க சைக்காலஜிக்கலாக எஃபெக்ட் ஆகிருக்காங்க, ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அந்த வீரர்கள் என்னென்னா, இங்கே இருக்கிற ஊரில் கிராமத்தில் இங்கே இருக்கிற இல்லை இதில் நம்ம ரோட்லேயும் பார்த்துருப்போம், சிலர் வந்து அழுக்கு சட்டையோட ஒரு மாதிரி சடாமுடியோட ஒரு மாதிரி வந்து பைத்தியக்காரனாக ஒரு மாதிரி ஈன்னு அலைஞ்சிட்டு போயிருப்பாங்கல்ல. அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த மாதிரி சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆனவங்க, சட்டை கிழிப்பாங்க, இது பண்ணாங்க, அழுக்கோட போவாங்க, இதை பற்றி கவலையோட போவாங்கல்ல. ஆனால் அங்கே கப்பலுக்குள்ளே இருக்கிறவங்க கையில் கன் இருக்குது, பட்டன் இருக்குது, ராக்கெட் இருக்குது, ஃப்ளைட் இருக்குது. ஸோ சைக்காலஜிக்கல் பிரச்சனை வந்து அங்கே டாய்லெட் மூலமாக அங்கே வந்திருக்குங்கிறது நிறையா முக்கியமான ஊடகங்கள் பூரா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது இது சீரியஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போது. அதாவது 1.25 லட்சம் கோடி ரூபா அந்த கப்பல், அப்புறம் இருக்கிற உலகத்திலே மிகப்பெரிய கப்பல், இருக்கிற அத்தனை டெக்னாலஜி உள்ள கப்பல், அதில் ஒரு டாய்லெட் ஒழுங்காக வைக்க முடியலையா அப்படின்னு எல்லாம் காரி துப்புறாங்க. அப்போது உன்னுடைய கப்பலில் டாய்லெட்டே இந்த லட்சத்தில் இருக்குன்னு உங்கள் கப்பல் எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸோ இதோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதாவது டாய்லெட் சின்ன ஒரே ஒரு வார்த்தை தான், அதுலேருந்து இந்த மக்களோட உளவியல் சைக்காலஜி, அதுக்கப்புறம் இந்த கப்பல் பற்றின அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அதை பற்றின கேள்விக்குறி. இப்போ ஒரு 20 மாடி பில்டிங் கட்டியிருக்கோம், அதில் பில்டிங் சூப்பராக இருக்குது அப்படி இருக்குன்னு பார்க்கும்போது அங்கே லேசாக கீரல் உழுவுது, இல்லை அந்த மாதிரி பெயிண்ட் உரியுது, ஒரு இடத்துல ஒரு மாதிரி சிமெண்ட் உதிர்ந்து போகுது அப்படின்னா, அப்போ நீ குவாலிட்டி இப்படி தானே பண்ணியிருப்ப. 20 மாடி, ஒரு மாடிக்கு வந்து 5 இது எடுத்தாச்சுன்னா ஒரு 250 ஃப்ளாட்டும் அப்படி தானே பண்ணியிருப்பேன். நீ ஒரு சோறு பதம் தானே. இப்போ உன்னோட கப்பலில் வந்து டாய்லெட் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக மோசமாக இருக்குன்னா உன்னுடைய கப்பல் கட்டுமானம் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கேள்விக்கு வந்துருச்சு. ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. சரி, இப்போது பென்டகனில் சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட மாதிரி சில அடுத்த இது அதுதான். இப்போ ஒன்று இந்த பக்கம் இது வந்ததுனால இங்கே இந்த 2 கப்பலில் இருந்தும் உடனே சண்டைக்கு போகிறதுக்கு வீரர்கள் தயாராக இல்லை, நம்பர் 1 இது. இன்னொரு பக்கம் பென்டகன் தெரியும், உலகத்திலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான மிலிட்ரி உள்ள ஒரு தளம், ஒரு துறை, ஒரு தளம் அது பென்டகன் அமெரிக்காவில். அங்கே வந்து ஒரு சீனியர் அஃபீஷியல், அவர் பேர் வந்து டேனியல் கெய்ன். ஓகே, அவர் வந்து சேர்மன் ஆஃப் த சீஃப் ஆஃப் த ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லி அது சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ என்னென்னா, அவர் வந்து நேற்று அவருக்கும் ட்ரம்புக்கும் பயங்கரமான உரசல், கிட்டத்தட்ட கட்டிப்பிடி சண்டை போடலை அப்படிங்கிற அளவுக்கு. அதை நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல், அப்புறம் நியூயார்க் டைம்ஸு, CNN, BBC, அதுக்கப்புறம் வந்து இது அல் ஜசீரா, IRIB பாருங்கள், அதில் எல்லாத்துலேயும் இந்த டேனியல் கெய்ன் அவரை பற்றின டீட்டெயில் பூரா எக்கச்சக்கமாக போட்டிருக்காங்க. ட்ரம்ப்புக்கு டெட் அகென்ஸ்டாக இருக்காங்க. என்னென்னா, நீங்கள் வந்து ட்ரம்ப் வந்து போன வாரத்தில் என்ன சொன்னார் தெரியுமா, நாங்கள் வந்து இங்கே வந்துட்டோம், அருவாளை தூக்கிட்டோம், ரத்தம் பார்க்காம வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி. நாங்கள் வந்து 2 கப்பலை நிறுத்திட்டோம், 2 கப்பலுக்கு சப்போர்ட்டாக ஒரு 50-60 கப்பல் எக்ஸ்ட்ரா கப்பல் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 200-300 ஃப்ளைட்டு வந்து அங்கே எல்லாம் வச்சுட்டோம், அதை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காசு செலவாகும்ல, வச்சுட்டோம். அப்புறம் அங்கே அடிக்காமல் நாங்கள் திரும்பினா நமக்கு பேர் கெட்டு போயிடும், ஒரு லிமிட்டட் ஸ்ட்ரைக்காவது பண்ணணும் அப்படின்னு ட்ரம்ப்பு வந்து வெளியிட்டது. ஓகே, அந்த வெளியிட்டதுக்கு பென்டகனில் பயங்கரமான எதிர்ப்பு. நீ வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி லேசாக அப்படி ஆரம்பித்தேன்னா அதுக்கு என்னென்ன நடக்கும்னு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அந்த லிஸ்ட் நம்ம வந்து சொல்லிடலாம், நம்ம வாசல் சொல்லிடலாம். நம்பர் 1, இப்போ நீங்கள் வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக்குங்கிறது ஒன்று கத்தார் பேஸில் இருந்து ஈரானுக்கு வரணும், இன்னொன்று பெரிய அளவுக்கு ஜோர்டானில் வச்சுருக்காங்க. அந்த ஜோர்டானோட பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல 66 ஏர்கிராஃப்ட் நிற்கிறத
படம் போட்டு சைனா வந்து இவனுக்கு கொடுத்துட்டாங்க ஈரானுக்கு. எந்தெந்த லொக்கேஷனில் என்னென்ன ஃப்ளைட் இருக்குன்னு கம்ப்ளீட் அதை பூரா வெளியிட்டாங்க. அவ்வளோதான். அப்போ உன்னோட டக்கு உன்னோட இது இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற பூரா வெளியிட்டாங்க. ஏன்னா இவன் தான் பூரா ட்ரோனை வச்சு இதை வச்சு அடித்து முடிச்சிருவாங்களே. ஒரு ஃபத்தா போதும் ஒரு 10 ஃப்ளைட் அங்கே காலியாயிருமே. ஸோ அதை வந்து நீங்கள் ஆன்டி ஏர்கிராஃப்ட் பண்ணிங்கன்னா ஒரு 10-15 ட்ரோன் வந்துச்சுன்னா ட்ரோனுக்கு எதிர்த்து அடிச்சிட்டு இருப்பாங்க. ட்ரோனுக்கு பின்னாடி இந்த மிசைல் வந்துச்சுன்னா சொல்லி முடிஞ்சிடும். இப்போ அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல். நீங்கள் இங்கே ஒரே ஒரு ஃப்ளைட்டு போய் நீங்கள் வந்து டெஹரான்லேயோ இஸ்பஹான்லேயோ அல்லது வேறு அந்த பக்கத்தில் இருக்க வேறு சிட்டிஸ்லேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு குண்டை போடு, ஒரு ராக்கெட்டை அனுப்பிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. நம்பர் 1 அவங்க வந்து கிட்டத்தட்ட 20,000 ட்ரோன் வந்து ரெடியாக வச்சுருக்காங்க ஈரான். அதாவது 80,000 ட்ரோன் கையில் இருக்குது. ஒரு 10 வெரைட்டிஸ் இருக்குது. அதில் வந்து ஷாஹித் 129, 149, 136 நம்பர் நிறைய சொல்கிறாங்க. அந்த ஷாஹிதுங்கிறது 150 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். 24,000 26,000 அடி உயரத்தில் பறக்கும். 35 மணி நேரம் தொடர்ந்து பறக்கும். இப்போ யோசிச்சு பாருங்கள், நீங்கள் வந்து 1.5 நாள் வந்து தொடர்ந்து மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். அதில் வந்து எல்லா வகையான கம்ப்ளீட்டாக கேமராலேருந்து ஜிபிஎஸ்லேருந்து அப்புறம் ஒரு 40-50 கிலோ வெடிபொருள். அந்த வெடிபொருள் சாதாரண வெடிபொருளில் அந்த டிஎன்டி ட்ரை நைட்ரோடோலுவின் டைப்பில் நைட்ரஜன் டைப்பு இது அதுதான் இருக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ரொம்ப பயங்கரமான எக்ஸ்ப்ளோசிவ். அது ஒரு 40 கிலோ கொண்டு போக முடியும் ஒன்றொன்றும். ஒரு அவன்கிட்ட வந்து இந்த 40 கிலோ உள்ளது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 ரெடியாக வச்சுருக்காங்க. 20,000 இது வந்து எப்படின்னா சின்ன அளவுக்கும் வச்சுருக்காங்க. ஏன்னா அதை ஏமாத்துறதுக்கு அந்த அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஏமாத்துறதுக்கு இதெல்லாம் வச்சு 20,000 ரெடியாக வச்சுருக்காங்க. 2,000க்கு மேலே இந்த இது வேறு வச்சுருக்காங்க. ஷாஹித் ட்ரோனும் ரெடியாக வச்சுருக்காங்க. அப்போ நீ ஒரு அடி அடிச்சேன்னா 2,000 கிளம்பும். இன்னொரு பக்கம் 2,000 இது பெலிஸ்டிக்கு குரூஸ் அண்டு ஹைப்பர்சோனிக் 3 வகையான மிசைலும். அந்த மிசைல் எங்கெங்கே வச்சுருக்காங்கன்னா இஸ்ரேலை நோக்கி 100கணக்கான மிசைல், அதுக்கப்புறம் இங்கே ஜோர்டான் நோக்கி ஈராக்கில் இருக்கக்கூடிய தளம், அப்புறம் கத்தார் நோக்கி 20-25 மிசைல் கத்தாருக்கு மட்டும், அதுக்கப்புறம் யுஏஇ, சவுதி அரேபியா, குவைத்து, பஹ்ரைனு, ஓமானு அப்படின்னு எல்லா இடத்த நோக்கியும் 2,000 மிசைல் வச்சுருக்காங்களாம். ஓகே, அப்போ என்ன பட்டன் தட்டுறது தானே, நீ வந்து என்ன அடிச்சுட்டேன்னா சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு அங்கே ரெடியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பல் இருக்கு இல்லையா, ஒரு கப்பலுக்கு 500 ஷாஹித் ட்ரோன். யோசிச்சு பாருங்கள், ஒரு பெரிய கப்பல். அதில் நீங்கள் ஷாஹித் ட்ரோன் ஷாஹித் ட்ரோன் வந்து போதுன்னு வச்சுக்கலாம், அதை திருப்பி அடிக்கிறதுக்கு ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து நல்லா வச்சுருப்பாங்க. ஆனால் எவ்வளோ அடிக்க முடியும்? ஒரே நேரத்தில் 10 வந்தால் 10 அடிச்சிடலாம். 20, 50, 100 வரைக்கும் அடிச்சுன்னு வச்சுங்களேன். 500 போகுது என்ன செய்வீங்க? 500ல் 495 ட்ரோன் அடித்தாச்சு. 5 ட்ரோன் கீழே விழுகுது. ஒரு ட்ரோன் வந்து 40 கிலோ வெடிபொருள். ஒரு இடத்துல அடித்தா என்னாகும்? அந்த இடமே சுக்குநூற வெடிச்சிடும். 5 இடத்துல விழுந்தால் அந்த மொத்த இது இருக்கு இல்லையா கப்பல் சோழி முடிச்சிடும். ஒரு பக்கம் மேலே வந்து ட்ரோன் போகுது, இன்னொரு பக்கம் கீழே வந்து இது இருக்கு இல்லையா சப்மரைன் இருக்குல்ல, அதுலேருந்து இந்த டைப்பு ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம், தண்ணிக்குள்ளே பாயக்கூடிய மிசைல், அந்த மிசைல் எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அதுபோக ஃபாஸ்ட் போட்டு பற்றி பேசியிருக்கோமா, சின்ன போட்டு ஆளில்லா போட்டு இங்கிலீஷ் படத்தில் வர்ற மாதிரி அதில் வந்து சின்ன மினி ராக்கெட்டு ப்ளஸ் வந்து AK-70 சம்திங் நினைக்கிறேன் ஆள் இல்லாது. அவங்க வந்து அதை டார்கெட்டை வந்து முதல்ல செட் பண்ணி விட்டாங்கன்னா பயங்கர ஸ்பீடில் போகும். அது வந்து ஃபைபர் கிளாஸ் போட்டு, அந்த ஜிஆர்பின்னு சொல்லுவாங்க, கிளாஸ் ரீன்ஃபோர்ஸ் பிளாஸ்டிக், அந்த ஃபைபர் கிளாஸ் போட்டு, அந்த போட்டு வந்து எல்லாம் ஜிபிஎஸ் சிஸ்டத்தோட மெனூரபிள். அதுவுமே அந்த போட்டு கிளப்பி விட்டாங்கன்னா அவன் எவ்வளோன்னா 1000 போட்டு வச்சுருக்காங்க இந்த இதுக்கு. ஏன்னா இப்போ 2 கப்பல் மட்டும் இல்லை, 2 கப்பலோட சேர்ந்து இன்னும் ஒரு 50 கப்பல் இருக்குல்ல, அத்தனையும் அடிக்கிறதுக்கு ஃபாஸ்ட் போட்டு ரெடியாக இருக்குது. அது இல்லாமல் இவங்கிட்டே வந்து ஏற்கனவே இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து இவங்கிட்டேயும் இருக்குது, ஈரானில் இருக்குது. இப்போ ரஷ்யாவிலேருந்து ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து நிற்கிது அங்கே. அதுக்கப்புறம் ரஷ்யாவிலேருந்து இப்போ சமீபத்தில் 2,000 மிசைல் வச்சுருக்காங்க. அப்போ இவங்க கையில் வந்து பயங்கரமாக இருக்குது. நீ ஒரே ஒரு மிசைல் அங்கே போடு, இத்தனையும் ஆக்டிவேட் ஆகிடும், நிறுத்த முடியாது. அப்போ என்ன ஆகும்? உலக போராயிரும் ஒன்று. அதுக்கப்புறம் ஐயோ நான் வந்து லிமிட்டட் ஸ்ட்ரைக் தான் பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லவே முடியாது. நீ வந்து விளையாட்டுத்தனமாக கிறுக்குத்தனமாக எங்கேயும் பண்ணிடாத. இத்தனையும் ஒன்று மிசைல், இன்னொன்று ட்ரோனு. மிசைலை நீங்கள் வந்து தடுத்துடலாம், ட்ரோனை தடுக்க முடியாது. ஏன்னா அது வந்து மெனூரபிள் அண்டு ஸ்டெல்த்து எதுவும் ஷாகிது. அப்போ நீ வந்து கண்ணில் படாமல் வந்து நேரம் டம்முன்னு விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல 40 கிலோ வெடிபொருள். நீங்கள் ஷாகித் ட்ரோன்னா வந்து 1.25 டன் வெடிபொருள் ஃபத்தா, அப்புறம் குரம் ஷாகர், இதெல்லாம் போட்டால் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஈரானை சாதாரணமாக எடை போட்டுறாது, நீங்கள் கை வச்சிடாத. இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து பங்கர் பஸ்டர் போடும்போது
அவங்க வந்து இன்னும் வந்து அந்த என்ரிச்மெண்ட் இருக்குல்ல அதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ என்ரிச்மெண்ட் வந்து 430 கிலோ 400 கிலோக்கு மேலே 430 கிலோ வரைக்கும் வந்து என்ரிச்டு 90% என்ரிச்டு யுரேனியம் கையில் வச்சுருக்காங்க. ஒரு 12 அணுகுண்டு ரெடியாக வச்சுருக்காங்க. சார் அதான் சார் இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த போருக்கான சூழல் ஒரு பக்கம் நெருங்கிட்டு வருது. இப்போ இந்த மாதிரி இஷ்யூலாம் ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாளைக்கு ஜெனீவாவில் நடக்க இருக்குது. இப்போ எப்படியா இருந்தாலும் இப்படியான சூழல்லாம் இருக்கும்போது பென்டகனுடைய அறிவுறுத்தல் இதெல்லாம் இருக்கும்போது நாளைய பேச்சுவார்த்தையில் ஒரு சுமூக தீர்வு உருவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? வாய்ப்பே இல்லை. பேச்சுவார்த்தை ரொம்ப சிம்பிள். இவன் வந்து இந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கான், அவன் அந்த பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்கான். ஏன்னா அமெரிக்கா என்ன சொல்கிறான் வந்து நீ வந்து என்ரிச்மெண்ட்டை நிறுத்தணும். உன் கையில் இருக்கிற 430 கிலோ மொத்தத்தையும் ஐஏஏலேருந்து ஒப்படைச்சிடணும். ஐஏன்னு ஒப்படைச்சினா அமெரிக்காவில் ஒப்படைச்சிடணும், 2 ஒன்று தான். ஓகே, அங்கே ஒப்படைச்சிடணும். அதுக்கப்புறம் மிசைல், நீங்கள் வந்து பலிஸ்டிக் மிசைல், ஹைப்பர்சோனிக் மிசைல், நான் 500 கிலோமீட்டர் தாண்டி பறக்கிற அளவுக்கு உள்ளது எல்லாத்தையும் நீங்கள் ஒப்படைச்சிடணும். அங்கே எல்லாத்தையும் டிமாலிஷ் பண்ணிடணும். 500 கிலோமீட்டர் அதிகபட்சம் உன்னோட லெவல். அது போக உன்னுடைய ப்ராக்சிஸ் பூரா அங்கே இருக்க ஹவுத்திஸாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், அத்தனை பேருக்கு வந்து எதையுமே கொடுக்கூட நீ ஸ்டாப் பண்ணணும். இல்லை 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை இது எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. 3ஆம் கட்ட பேச்சு அதுதான் அவனோடது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அவனோட, அதான் சொல்ல வர்றேன். இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆனதுக்கு இதுதான் காரணம். 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு இன்றைக்கி அப்பாஸ் ஆராய்ச்சி என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாராக இருக்கோம், ஆனால் நாங்கள் பேச போகிறது ஒரே ஒரு விஷயந்தான். நம்பர் 1, இந்த என்ரிச்மெண்ட்டை பற்றி பேசு. என்கிட்ட கையில் இருக்கிறதுல ஒரு 430 கிலோ இருக்கா, அதில் பாதி இதை வந்து நாங்கள் வேறு நாட்டுக்கு கொடுத்துட்றோம், பாதி வந்து எங்களோட சொந்த யூஸுக்கு பயன்படுத்துவோம், அதை நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடாது, இதை தவிர வேறு எதையும் பேச தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு முதல்ல வந்து முட்டுக்கட்டை போட்டாங்க. இதை தாண்டி பேசக்கூடாது. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு வேறு வழி இல்லை. என்ன வருவாங்கன்னா, சரி நீ மிசைல் வந்து அங்கே யூஸ் பண்ணாத, ட்ரோனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத, இதை வந்து நீங்கள் பாதி கொடுத்துட்றியா, அதுக்கப்புறம் ஐஏஏ மக்கள் வர்றாங்களா பார்க்குறதுக்கு ஓகே சொல்கிறாங்களா, நான் ஓகே சொல்கிறேன், சரி ஓகே இப்போ சுமூகமாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால இப்போதைக்கு போர் இல்லை, நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுறோன்னு சொல்லி திருப்பி போகிறதுக்கு, சரி இவ்வளோ நாள் நாங்கள் வந்து அங்கே காத்து கிடந்தோம், ஏதாவது கொஞ்சம் கை செலவுக்கு இந்த வண்டி செலவுக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து உதவு அப்படின்னு என்னமா சொல்லலாம். அது போக இன்னொன்று முக்கியமான விஷயம் வந்து ஈரான் சொன்னது என்ன தெரியுமா, நாங்கள் வந்து எங்களோட குரூட் ஆயிலை உங்களுக்கு உங்கள் கம்பெனிகளுக்கு, உங்கள் நாட்டில் இருக்கிற கம்பெனிகளுக்கு நாங்கள் விற்க மாட்டோம்னு சொல்லலை. உங்கள் நாட்டோட கம்பெனியும் வரட்டும், அவங்களுக்கும் நாங்கள் கொடுக்க தயார், நீங்கள் யாருக்கு வேணாலும் விற்றுக்கு குரூட் ஆயில். ஸோ எங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. உங்கள் நாடு வந்துச்சுன்னா டாலரில் விநியோகம் பண்ணுவோம், சைனா வந்துச்சுன்னா யுவானில் விநியோகம் பண்ணுவோம், இவன் வாங்கினான்னா ரஷ்யா வாங்கினான்னா ரூபிளில் விநியோகம் பண்ணுவோம். அடுத்த நாளைக்கு ஏதாவது ஒரு சின்ன இஷ்யூ எங்களுக்கு வந்து இந்த இது இருக்கு இல்லையா, சாங்ஷன் இருக்குல்ல, பொருளாதார தடையை நீ நீக்கியே ஆகணும், நீக்கினா தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார். அப்போ பொருளாதார தடை நீக்கினா இந்தியா வாங்கினா ருப்பியில் வாங்குவோம். அப்போ இதெல்லாம் ஒன்று பொருளாதார தடை ஒரு பக்கம் 100% நீக்காட்டால் கூட நாங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கு, அப்போ இந்தந்த ஐட்டங்களுக்கு பூரா நீக்கு, நாங்கள் வந்து இந்த இதை வந்து என்ரிச்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை. இந்த 2க்கும் நாளைக்கு ஓரளவு அமெரிக்கா வேறு வழியே இல்லாமல் இறங்கி வருவாங்கன்னு தோணுது. சண்டை இப்போதைக்கு வராதுன்னு தான் தோணுது. ஏன்னா அமெரிக்கா வந்து வீக்காக இருக்காங்க. ஒன்ஸு என்ன பிரச்சனை வரும்னா, நம்ம வந்து பெரியாள்னு ஒரு ஜோரில் இருக்காங்கல்ல, ஒரு கப்பல் அடி வாங்கிட்டாங்கன்னா சைனாவும் ரஷ்யாவும் பெரியாள் ஆயிடுவாங்க டக்குன்னு. ஏன்னா அந்த அடித்தது யார், சைனா உறுதியுது, சைனா அதுக்கப்புறம் தொட முடியாது. உங்களுடைய என்ன இவ்வளோ தான் உங்களுதா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பலம் வந்து பயமுறுத்தலே ஓடிட்டுருக்குல்ல, அந்த பயமுறுத்தலில் உன்னோட கப்பல் இவ்வளோ தானடா அப்படின்ட்டு அவனுடைய மரியாதை இறங்கிடும் உலக அளவில். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க சொன்னது முக்கியமாக இன்னொரு விஷயம் விட்டுட்டேன், நேட்டோ அத்தனையும் உனக்கு ஆதரவு இல்லை, எதிராக இருக்குது. அந்த கெயின் சொன்னது, நீங்கள் வந்து இங்கே அடிக்கிறீங்க, இதில் வந்து ஜிசிசி கண்ட்ரிஸ் அரபு நாடுகள்லாம் சும்மா வேடிக்கை பார்க்குது. ஓகே, இந்தியா வந்து 2 பக்கம் இல்லாமல் ஏதோ சொல்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்து லேசாக கொஞ்சம் வீழ்ந்துட்டே அப்படின்னா இந்தியா வந்து இண்டிபெண்ட்டாக பிரிக்ஸில் வந்து பெரிய ஆளாயிருவாங்க இந்தியாவோட சேர்ந்து. அதுக்கப்புறம் நேட்டோ வந்து நமக்கு ஏற்கனவே உறவு நல்லா இல்லை. முன்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா டக்குன்னு வந்து யூகே வருவான், ஃப்ரான்ஸ் வருவான், ஜெர்மனி வருவான், இவன் வருவான், நார்வே வருவான். இப்போ யாருமே வரமாட்டாங்க. நீ தனியாக நின்று அங்கே போராடி மூக்கோட போட்டு வரணும், நம்ம நாடு நாசமாக போயிடும். அதனால் நீ வந்து சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி பயங்கர மல்லு கட்டாங்க. சரிங்க சார், இப்போது நிறைவாக நான் கேட்க வருது, ஓகே, இப்படியான போர் சூழல் இருக்கக்கூடிய நிறைய நேரத்தில் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு பயணம் செஞ்சுருக்கிறாரு. இப்போது இந்த போர் சூழல் நேரத்தில் பிரதமருடைய பயணம் இதை வலியுறுத்துவதாக இருக்குமா? அவர் இதெல்லாம் வலியுறுத்த மாட்டார். நமக்கு நம்ம பிரதமர் மேலே வந்து நமக்கு பெரிய மரியாதை உண்டு. ஓகே, ஆனால் அவர் மேலே நம்பிக்கை இல்லை. ரொம்ப சிம்பிள். நான் ஒரு தனி மனிதனா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம பிரதமர், அந்த பிரதமரோட மரியாதை எப்பவுமே நமக்கு உண்டு. ஆனால் அவர் இதுவரைக்கும் வெளிநாட்டு பயணங்கள் எக்கச்சக்கமாக பண்ணியிருக்கிறார். அது இந்திய மக்களுக்காக பண்ணாரு சொல்லுங்கள், ஒரு பயணம், ஒத்த பயணம் சொல்லுங்கள்.
இன்றைக்கி போகிறது எதுக்கு? ஹைஃபா துறைமுகத்தில் இவருக்கு அதானிக்கானது. அதுக்கப்புறம் வந்து சைப்ரஸ் தீவில் வந்து ஏற்கனவே அதானிக்கு பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போ இங்கே போகும்போது சைப்ரஸ் ஆட்களை எல்லாத்தையும் வர வச்சு அங்கே இதை வச்சு என்னென்ன இந்தியாவிலேருந்து என்ன பண்ணணும், அது போக வந்து பெகாசஸ் அந்த இது சாஃப்ட்வேர் இருக்க இது எல்லாத்தையும் வந்து முளமரத்தனம் பண்ணுறதுக்கு அவன் வந்து முளமரத்தனம் நம்பர் 1. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தத்துக்கும் நம்ம எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எல்லாத்தையும் வந்து மக்களை ஆட்டையை போட்டு எப்படி நம்ம வந்து தொடர்ந்து பிரதமராக இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகவும் அதானிக்காகவும் தான் போயிருக்காரே ஒழிய மற்றபடி இந்தியாவுக்காக போகலை அவர். அதனால் அவரோட விசிட் என்ன பார்க்குறது, அவர் போகிற நேரத்தில் ஏதாவது போர் வந்து ஈரான்காரன் அங்கே வந்து ஏதாவது போட்டு தள்ளிட்டான்னா இந்தியா வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்ட் ஆயிரும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா போருக்கே இப்போ வாய்ப்பு இல்லாத சூழல் இருக்குது. ஒருவேளை எவனாவது உரண்டு எடுத்து இந்த டாய்லெட் பிரச்சனையில் ஒருத்தர் வந்து ராக்கெட்டை ஏவிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்? டக்குன்னு வந்து இஸ்ரேல் மேலே அடிப்பாங்க. இஸ்ரேலில் வந்து இன்றைக்கி அவர் அங்கே இருக்கிறாரு, நம்ம பிரைம் மினிஸ்டர் பாதுகாப்பாக இருப்பான்னு வச்சுக்கோங்க. ஒரு அளவுக்கு மேலே பாதுகாப்பு எப்படி இருக்கும்? ஒரு சின்ன கீறல் இந்தியா வந்து இப்போ ஈரானுக்கு எதிராக மாறிடாதா? இந்த நேரத்தில் போகிறதெல்லாம் வந்து எந்த கணக்கில் போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் அவருக்கு அவசியம் என்னென்னா, அவரோட முதலாளி இவர் அதானி வந்து போக சொல்லியிருக்கிறாரு, இவர் நம்ம மோடி போயிருக்கிறார். இது இப்படி சொல்கிறது வந்து நம்ம அவரை தரக்குறையாக சொல்லலை. ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அதானியும் அம்பானியும் தான் முதலாளிகள். அவங்களுக்காக போயிருக்காங்க, நம்ம இந்திய மக்களுக்காக போகலை. அதான் ஏற்கனவே முதல்ல சொன்னதான், அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு. ஆனால் அவர் பண்ணுற ஒரு செயலையும் ஒரு செயலில் கூட அவர் மேலே நமக்கு நம்பிக்கை கிடையாது. சரிங்க சார். இப்போது ஈரான் அமெரிக்கா பிரச்சனையுடைய அடுத்த கட்ட நிலவரம் வந்திருக்குது. இப்போ நாளைய பேச்சுவார்த்தை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா, அல்லது இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்லை முந்தைய நிலையப்படியே தான் ஏற்படுமாங்கிறத அடுத்த கட்ட அப்டேட்டாக பார்ப்போம். நிகழ்ச்சியில் பங்கிட்டு கருத்துக்கு நிறுத்த மிக நன்றி. நன்றி.